திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசர, மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் இனிதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிற்று மாமுகப்பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவார். தத்துவ 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லையே. நித்தமும் அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார். வித்தக வியாக்கர பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. ஆலவனத்தமர நடங்கண்டு வந்த காரைக்காலம் அதனை பாலருந்தி உமைமுலையிற் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணி வாசகனை மற்ற எடியரையும் அடி வணங்குவோமே. தந்திரத்தை மந்திரமா சமைத்து தந்தான், சார்ந்தவரை சிவமாக தருமன் செய்தான். அந்தரத்தில் வந்த அவன் துயரம் தீர்த்தான், ஆவிக்கு நிதியை சேர்த்து வைத்தான். சிந்தனைக்கு எட்டாத சிவத்தை நாமும் சேரும்படி திருமூல தேவன் செய்தான். வந்தனைகள் மிகச் செய்து வாழ்த்தி போற்றி மாதேவன் திருவருளை பெறுவோம் நாமே. கல்லால் நிழல் மேய, கல்லால் நிழல் மேய கரை சேர் கண்டா என்று, கல்லால் நிழல் மேய கரை சேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண்றும் வெந்து விளவீத நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானே. நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானே. நலமார் மறையோர்வாள் நல்ல நகர் மேய கொலை சேர்மடுவானை கொச்சை அமர்ந்தோங்கு தலமார் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லாறு கவலை கழிவாரே. தலமார் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லாறு கவலை
கழிவாரே திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கர பாதால் திருவடி வாழ்க. திருமூல தேவநாயனார் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருமந்திர விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே ஆகமச் சிறப்பு என்கின்ற பகுதியிலே 63வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் உயிரிடத்திலே மிகவும் பற்று உள்ளவன். பற்றற்றான் என்றவனை சொல்லுவார்கள். சிவபெருமான் பற்றற்றவன் என்று சொல்லுவார். அவனுக்கு பற்று இல்லையானால் நாம் வாழ முடியாது. அவனுக்கு நம்ம மேல பற்று, நாம் அவன் மேல வைக்காவிட்டாலும் கூட அவன் நம்ம மேலே பற்று வைத்திருக்கிறான். அந்த பற்றினாலேதான் இந்த உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்கிற எல்லை இல்லாத துணையினாலே வேதாகமங்களை அருளி செய்தார். பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், அறிவுடையவர்களாக வேண்டும், பதவியில இருக்க வேணும், செல்வமுடையவர்களாக ஆக வேணும் என்று தாய் தந்தை எண்ணுவார்கள். அதற்கு என்ன செய்வார்கள்? முதலிலே கல்வியை பயிலும்படியாக செய்வார். செல்வத்தை சேர்த்து வைப்பது ஒரு வகை. இரண்டாவது, முதலிலே கல்வியுடையவர்களாக பிள்ளைகளை செய்வார். இது உலகத்துல எல்லாருக்கும் ஒப்ப முடிந்த உண்மை. மகன் தந்தைக்கு ஆற்று, தந்தை மகற்கு ஆற்று நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல் என்றார் போல பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், கல்வியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? புத்தகம் வாங்கி தருவார்கள். அதே போலத்தான் பரமேஸ்வரன் இந்த எல்லையில்லாத பிள்ளைகளை பெற்றவனாகிய பரமேஸ்வரன் பிள்ளைகள் எல்லாம் கல்வியுடையவர்களாக இருக்க வேணும் என்கின்ற பரங்கருணையினாலே வேதாகமங்களாகிய அந்த புத்தகம் இல்லையானால் கல்வி இல்லை. உலகத்திலே எந்த புத்தகமும் கிடையாது. இந்த அடிப்படையை யார் சொல்லுகிறார்? வேதாகமங்களாகிய புத்தகத்தை அவன் தரவில்லையானால் புத்தகங்கிற பேச்சே இருக்காது. அகத்தை புதியதாக தூய்மையாக செய்வது புத்தகம். அகத்தை புதியதாக தூய்மையாக செய்வது, ஒளியுடையாக செய்வது புத்தகம். அதனால புத்தகம் அவசியமான. அதுக்குன்னே ஒரு அதிகாரியை போட்டிருக்கான் பாரு. அந்த அதிகாரியும் பெண்ணுத்தான், சரஸ்வதி, கல்வி அதிகாரி. அதனாலே பரமேஸ்வரன் எல்லை இல்லாத துணையினாலே உயிர்கள் உலகத்திலே வாழவும் தன்னை பற்றி செய்து தன்னை சேரவும் எண்ணி வேதாகமங்களாகிய புத்தகத்தை நமக்கு தந்திருக்கும். பெருங்கருணை, பெருங்கருணை. அந்த வேதாகமத்தின் மூலமாக உலக வாழ்வை அறிந்து வாழ்வது, அதற்கு மேலே தேவலோகத்துக்கு போவது, அதுல சிவலோகத்துக்கு போவது, உயர்வு உயர்வு உயர்வு. இந்த உண்மைகள் எல்லாம் வேதாகமங்களிலே சொல்லி இருக்கிறார். அதிலே ஆகமும் சிறப்பு. வேதத்தை விட ஆகமும் சிறப்பு. ஆகமம் தான் பதிவு சுபாச உண்மையை சொல்லுது. இது பதிவு சுபாச உண்மையை நன்றாக சொல்லுகிறதோ அதுதான் சிவநூல். அதுதான் பதிவு சுபாச உண்மையை சொல்லாத நூல்கள் நூல் அல்ல. முப்பொருளை சொல்லாத நூல்கள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கூட அது நூலாக ஆண்டோர்களாலே ஞானிகளாலே மதிக்கப்பட மாட்டார். பதிவு சுபாச உண்மையை சொல்லவில்லையானால்
அது நூலல், அது பஞ்சு நூல், பருத்தி நூல். சிவநூலல், சிவநூல்கள் என்றால் பதிவு சுபாகம். பதிவு சுபாக உண்மையை ஒருவன் அறியவில்லையானால் அவனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பத்தி ஒன்ன தெரியாது, முத்தி. அதனால பதிவு சுபாக உண்மையை சொல்லுகின்றது ஆகம். அந்த ஆகமத்தின் சாரமாக இருப்பது இந்த திருமணம். ஆகமத்தின் மொழிபெயர்ப்புன்னே சொல்லுவோம். சிவாகமத்தின் மொழிபெயர்ப்பாக இருப்பது இந்த திருமணம். அதைத்தான் தந்திரத்தை மந்திரமா சமைத்து. தந்திரம் என்றால் ஆகம். 9 தந்திரம் தான் இதுக்கு பேரு. தந்திரம் தான் சிவபெருமான் நம்மை ஆண்டு கொள்வதற்காக செய்த ஒரு தந்திரம். தந்திரம் என்றால் ஆகம். தந்திரத்தை மந்திரமா சமைத்து தந்தார். அருமையான தந்திரத்தை ஆகமத்தை திருமந்திரமாக சமைத்து தந்தான். எதற்கு தந்தான்? சார்ந்தவரை சிவமாக தருமந்தி. திருமூலர் நேரா நம்ம பார்க்க முடியாது, அவர் இருக்கிறாரு, அவரை நம்ம பார்க்க முடியும். அவர் எப்போதும் இருப்போம். அவரை நம்மால பார்க்க நமக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் அவர் அருளி செய்த உபதேசத்தை, நூலை பார்க்கும். அது பெரிய தொட்டு. வேதாகமங்களை தந்தான் பெருந்துணை. அந்த வேதாகமங்களை எல்லாராலும் ஓதி உணர முடியாது, ஓத முடியாது, உணர முடியாது. வேதாகமங்களை அது வடமொழியிலே இருப்பது, அது எல்லாராலும் ஓதவும் உணரவும் முடியாது. அதற்காக வேதாகம சாரமாயிருக்கிற திருமுறைகளை தந்துருவினோம். வேதாகம சாரமாயிருக்கிற நூல்களை தமிழிலே தந்து, இப்போ கன்னடத்திலே, தெலுங்கிலே, இன்னும் மற்ற மொழிகளிலே அருளி செய்தான் இல்லை. வேதாகமங்களை அந்த மாதிரி மொழிகள்ல அருளி செய்தான் இல்லை. தமிழ்நாட்டில தான், தமிழ் மொழியில தான் வேதாகமங்களை அருளி, வேதாகம சாரமாக. அதனால இந்த வேதாகம சாரமாக இருக்கின்ற திருமுறைகளிலே 10ஆவதாக இருப்பது இந்த திருமணம். அதான் நம்ம மேல பற்று வைத்து இந்த நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார். அதான் பெரிய ஆட்சி. பிள்ளைகள் எவ்வளவு பற்று நமக்கு இருக்கிறது. பிள்ளைகள் மேலே தாயின்னைக்கு எவ்வளவு பாசம் இருக்கிறது. அதே போலத்தான் சிவபெருமான் பிள்ளைகளாகி நம்ம மேல அவ்வளவு பாசம் வைத்து, உண்மை 100க்கு 100. அந்த பாசத்தினாலதான் இந்த நூல்களை தந்தார். அது தமிழ்நாட்டு பிள்ளைகள் மேல ரொம்ப பிரியம். தமிழ்நாட்டு பிள்ளைகள் மேல அவருக்கு அதிகமாக. அதனாலதான் இந்த நூல்களை எல்லாம் தந்து இங்கே ஞானிகள் அதிகமாக உட்பவித்தார்கள், உண்டாயினார்கள், வந்தார்கள். கைலாயத்தின ஞானிகள் வந்தார்கள் உண்டு, இங்கே ஞானிகள் உண்டானார்கள். அந்த முறையில இதுக்கெல்லாம் மூலமாக இருப்பது, காரணமாக இருப்பது சிவாகம். அதிலே இந்த 63வது பாட்டிலே ஆகமம் 28, எண்ணில்லா ஆகமம் என்று சொல்லுவது. அதிலே 28 ஆகமம் ஒரு குறிப்பாக சொல்லுகிற கணக்கு. அதுல 9 ஆகமம் சிறந்ததாக சொல்லி, நவ ஆகமங்கள் நந்தி பெற்றானே என்று 62வது பாட்டிலே சொல்லி, 63வது பாட்டிலே பெற்றனல் ஆகமம் காரணம் காமிகம் உற்றனல் வீரம் உயர் சிந்தியம் வாதுளம் மற்ற வியாமலம் ஆகும் காலோத்தரம் துற்றனர் சுப்பரம் சொல்லும் மகுடமே என்று 9 ஆகமத்தை இதுல சொல்லுகிறார். அது காரணம், காமிகம், வீரம், சிந்தியம், வாதுளம், வியாமலம், காலோத்தரம், சுப்பரபேதம், மகுடாகம் என்று 9 ஆகமத்தை இவர் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட சிவாகமங்களால்தான் சரியகிரிய யோக ஞானங்களை எல்லாம் தெரிந்து அந்த நெறியிலே நின்று சிவத்தை சேர்ந்து, சரியகிரிய யோக ஞானங்களை ஒருவன் நிற்கவில்லையானால், சரியையிலே நிற்கவில்லையானால், கிரியையிலே நிற்கவில்லையானால் அவன் உருப்படி ஆக மாட்டான்.
சரியை இரிய யோகங்களை அனுஷ்டிக்கவில்லை ஆனால் சிவகதி கிடைக்காது. இந்த உலகத்துல ஏதோ வாழ்வோம், உலகத்துல வாழலாம், பணக்காரங்களுக்கு அது அது சாதனம். அருளை அடைவது என்றால், சிவத்தை சேர்வது என்றால், சரியை யோகம் முதலான மார்க்கங்களில் நின்று அந்த மார்க்கத்திலே நின்ற மார்க்கத்துக்கு தகுந்தாற் போலவன் அனுஷ்டித்து ஒரு தொழிலை செய்தால் பொருள் கிடைக்குது அல்லவா? அதே போல இந்த தொழிலை செய்தால் அருள் கிடைக்கும். அருள் பொருள் கிடைப்பதற்கு தொழில் செய்ய வேணும், அருள் கிடைப்பதற்கும் தொழில் செய்யும். சோம்பேறிக்கு ஒண்ணும் கிடைக்காது. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவார். சோம்பர் என்பவர் அதனால சோம்பலே இருக்கப்படாது. உலகியல் வாழ்விலையும் சரி, அருள் வாழ்விலையும் சரி, சோம்பலே செய்ய வேண்டிய செயல்களை செய்து கொண்டே இருக்கும். அதனாலே இந்த சிவாகமங்கள் சிவ அடைவதற்காக சொல்லப்பட்ட நூல்கள். வேதம் புது, ஆகமம் சிறம். ஆகமத்திலே நின்றவன் சிவத்தை சேர்ந்தே விடுவான். அருளினால் ஆகமத்தை அறியலாம் என்பது சித்தியார். ஆகமத்தினாலே சிவத்தை அறியலாம் என்கிறார். அறிய முடியாத சிவத்தை ஆகமத்தினாலே அறியலாங்கிறார். அதனாலே இந்த சிவாகமத்துல 9 ஆகமத்தை இதை சொல்லி அருளாலே அருளியது இந்த ஆகமம். அருளால், எல்லையில்லாத கருணையினாலே, எல்லையில்லாத கருணையினாலே இந்த ஆகமத்தை அருளி செய்தான். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம். வேதத்தை சிவவேதம்னு சொல்றது கிடையாது. வேதத்தை வேதம் என்றுதான் சொல்லுவோமே தவிர அதை சிவவேதம்னு வாக்கியம் சிவ சம்பந்தமாக சொல்றது இல்லை. சிவனருடையதுதான், அதுல கோளாறுல அது சிவங்கிற வாக்கியத்துல ஒட்டாது. சிவமறை சிவவேதம்னு சொல்ற வழக்கு இல்லை. ஆகமத்தை தான் சிவாகம்னு சொல்றோம். இது நல்லா புரியுதா? இது நல்ல கருத்து இல்லை. வேதத்தை வேதம் என்றுதான் சொல்லுவோமே தவிர சிவவேதம் சொல்லக்கமில்லை. தமிழ்ல சொன்னா மறை, சிவமறைன்னு சொல்றது கிடையாது. ஆகமத்தை தான் ஆகமம் என்று சொல்வதோடு சிவாகமம். இந்த வாக்கியத்தினாலேயே தெரியுது சிவாகமம் உயர்ந்தது. நல்ல விளங்குற ஆகமத்தை என்ன சொல்றோம்? சிவாகமம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம். எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயின் அவன் கருணையினாலே எண்ணில்லாத ஆகமத்தை செய்திருக்கிறான். அதுல கிரந்தங்கள் கோடிக்கணக்கான கிரந்தம். ஒவ்வொரு ஆகமங்களுக்கும் கோடிக்கணக்கான கிரந்தம். அப்படி அவன் அருளி செய்தாலும் அண்ணல் அறைந்த அறிவு அறியாவில் அந்த பெருமான அருளி இருக்கிற ஆகமத்திலே அது சொல்லப்பட்ட பொருளை சொல்லிய பாட்டின் பொருள் உணரவில்லையானால், சொல்லிய பாட்டின் பொருளை உணரவில்லையானால் ஆகமத்தை படிச்சு பிரயோசனம் இல்லை. இப்ப ஆகமம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகமத்தை படிக்கிறது சிவவேதியர்கள் தான் உரியவர்கள். சிவாச்சாரியர்கள் தான் ஆகமத்தை படிக்கவும் ஆகம விதிப்படி பூஜை பண்ணவும் சிவாச்சாரியர்களுக்கு தான் உரிமை. ஆகமம் சிவனுடைய முகத்திலிருந்து வந்தது, சிவாச்சாரிகள் சிவனுடைய முகத்திலிருந்து வந்தவர்கள். சரியா இருக்கா? சிவபெருமான் தன்னை பூசிப்பதற்கு உயிரெடுக்க தகுதி இல்லை என்று எண்ணி சிவபெருமானை தொட்டு பூசை பண்ண உயிரெடுக்க தகுதி இல்லை. இது மலத்திலே மூழ்கி கிடைப்பது. இது அசுத்தம், அது சுத்தம். அசுத்தம் சுத்தத்தை தொட முடியாது. அசுத்தம் சுத்தத்தை தொட முடியாது. அதுக்காக அவன் என்ன பண்ண? தன்னுடைய திருமுகத்திலிருந்து 5 ரிஷிகளை உண்டு பண்ணி அந்த ரிஷிகளின் வழியாக வந்தவர்கள் பூஜை பண்ணலாம். அது எல்லையில்லாத கருணையினாலே. பூஜை பண்ணலைன்னா உலகம் ஆளாது, பூஜை பண்றதுக்கு உயிரெடுக்க தகுதி கிடையாது என்று சொல்லி தானே பஞ்ச ரிஷிகளை அகத்தியர், பரத்துவாசர், கௌதமர், காசிவர், கௌசிகர் என்ற பஞ்ச ரிஷிகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு 5 முகத்தாலே ஈசானந்த புருஷா ஊர வாமதேவன் சத்ருசாத என்கிற முகத்தினாலே தீட்சை பண்ணி வச்சு ஆகமத்தை உபதேசித்து அதன் மூலமாக தன்னை பூசிக்க முடிச்சு.
அந்த பூசிப்பதற்காகவே எங்கிருந்து வந்தது? அவனுடைய திருமுகத்திலிருந்தே, ஈசான முகத்திலிருந்து. இது சைவத்தினுடைய அடிப்படை முக்கியமான இந்த உண்மை தெரியாமையினாலதான் செய்வர்கள் பாவம். இந்த முறையை வேண்டாம், ஆகமம் வேண்டாம் என்று, வேதம் வேண்டாம் என்றும், வடமொழி வேண்டாம் என்றும், தமிழிலேயே எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி குழம்பி கொண்டிருக்கிறார்கள் பாவம். அது காரணம் என்னன்னா, இந்த அடிப்படை உண்மைகள் தெரியாமையினால். திருமூலர் கைலாயத்திலிருந்து வந்தவர், திருநெல்வேலியிடத்துல உபதேசம் பெற்றவர். அவரு 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 வேற சொல்லல, ஆகம வேண்டாம், அதைத்தான் முதல்ல சொல்றார். வேத சிறப்பு, ஆகம சிறப்பு. அதனால இப்படி சிவாகமத்தை படித்தாலும் அதிலே சொல்லி இருக்கப்பட்ட உண்மை பொருளை உணரவில்லையானால் எண்ணிலு கோடியின் நீர்மேல் எழுத்தே, தண்ணீரில் எழுதின எழுத்து எப்படி போய்விடுமோ, உடனே மறைந்து விடுமோ, அது போல அவன் படித்ததுனால பிரயோசனம் இல்லை. கசடர கற்கவன், கசடர கற்கவன், கசடு அற கற்கவன். கசடுன்னா புரியுதா? உள்ளத்துல இருக்கிற அறியாமை நீங்கும். கசடு அற கற்கவும், கற்க வேண்டியதை கற்க வேணும், கற்க வேண்டியதை கற்க வேணும், கசடர கற்க வேணும், கற்றபடி நிற்க வேணும். இப்படி ஒரு புண்ணியவான் பாடி. அதுபோல ஆகமத்தை படித்தாலும் அந்த ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட பொருளை உணரவில்லையானால் அவன் படித்தது எப்படின்னா, தண்ணீரில் எழுதுற எழுத்து எப்படி உடனே மறைஞ்சு போ, அது போல பிரயோசனம் இல்லைங்கிறார். தண்ணீரில் எழுதின எழுத்து அடுத்த அப்புறம் தெரியுமா? அவனுக்கே தெரியும், எழுதனவனுக்கே தெரியும். நீர் மேல் எழுத்து எண்ணிலு கோடி தொகுத்திடு ஆயின அண்ணல் அறிந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலு கோடியின் நீர் மேல் எழுத்து. உலகிலே வாழுங்காலத்திலே மக்களுக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், காலம் மாறி வரும், காலம் மாறி வரும், மாறி வரும், மாறி வரும், மாறி வரும், மாறி காலம் மாறி வருமா? மாறி வரும், கோடை வரும், மாறி வரும். மாறினா மழை, அப்புறம் கோடை. இப்ப கோடையா? கோடை. அப்புறம் பனி வரும். இப்படி கால பேதங்கள் மாறி 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 வரும். அப்படி காலம் மாற இன்னும் என்னென்னையோ மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும். இப்ப எத்தனையோ மாற்றங்களை நம்ம காலத்திலேயே பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல எத்தனையோ யுகங்களாக எத்தனையோ வகையான பேதங்கள், உலக மாற்றங்கள் உண்டாகின்றன. மக்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மற்றைய வழக்க வழக்கங்களும் முறைகளும் எவ்வளவோ மாற்றம். இப்படி இருக்கிற மாற்றங்களிலே மக்களுக்கு அதாலே அறிவு குழம்பி போகும். கால மாற்றத்தினாலே அறிவு குழம்பி போகும். உண்மை தெரியாமல் போய்விடும். உண்மை தெரியாமல் போய்விடும். உண்மை தெரியாமல் போய்விட்டால் உயிர்கள் உருப்படியாக. உண்மை தெரியவில்லையானால் அவனுக்கு நன்மை கிடைக்காது. அதனாலே இந்த உயிர்கள் எல்லாம் எந்த காலத்திலேயும் அடிப்படையான உண்மையை தெரிந்து, சிவமே பரம்பொருள் என்று தெரிந்து, சைவ சமயமே சமயம் என்று தெரிந்து, அந்த பொருளை வழிபடுவதற்காகத்தான் இந்த பிறவியை தந்தான் என்று அறிந்து, அந்த பொருளை பரம்பொருளாய் சிவத்தை வழிபடுவதற்காகவே இந்த பிறவியை தந்தான் என்று அறிந்தபடி அந்த பெருமானை ஆச்சாரியன் மூலமாக தீக்க முதலானவற்றை பெற்று அவனை நன்றாக வழிபாடு செய்து அதன் மூலமாக உயிர்கள் உய்ய வேண்டி என்கின்ற கருணையினாலே உய்ய வேண்டி என்கின்ற கருணையினால் இந்த நூலை அறிவிச்சுதான். இப்ப கால மாற்றத்தினாலே நமக்கு எத்தனையோ மறதி வருகிறது, குழப்பம் வருகிறது, கலக்கம் வருகிறது அல்லவா? இப்ப மழை வந்துச்சு, இடி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துக்கு என்னமா இருக்கும்? மழை இடி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துக்கு மனம் குழம்பி போகும். அதே போல இன்னும் பல வகையான அம்சங்களாலே உயிர்கள் மாறுபட்ட கருத்துடையதாய் சிவத்தை மறந்து போகும்படியான நிலைமை வரும். அதற்காகத்தான் எந்த காலத்திலேயும் அது மாறாதபடி உண்மை விளங்கும்படியாகத்தான்
ஆரியத்தையும் தமிழையும் சொன்னான். ஆரியமாகிய வடமொழியையும் தமிழையும் சொன்னான். யாருக்கு சொன்னான் தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் பெற்றவளாயிருக்கிற உமாதேவிக்கு சொன்னான். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கவனம் செய்தானே, அது மாரியும் கோடையும் வார்வணி தூங்க நின்று ஏரிய நின்றங்கு இழைக்கின்ற காலம். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கவனம் செய்தார். காரிகை உடையான் கடம்பந்துறை சீரியல் பத்தல் சென்றடை மென்கடைன்னு வருது அல்லவா, பெண்களுக்கு காரிகைன்னு கேள்வி. அதனால உமாதேவிக்கு மொழியை சொல்லி தந்தானா. மொழியை பள்ளிக்கூடம் போகாதவன் உமாதேவி குறும்படிக்கல. ஆனா இவருதான் எல்லாத்துக்கும் வாத்தியார். சிவருவான் எல்லாத்துக்குமே. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். யாருக்கு குரு இல்லையோ அவன் தான் எல்லாத்துக்கும் குரு. யாருக்கு அம்மா அப்பா இல்லையோ அவன் தான் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா. அம்மா அப்பா இல்லாதவே எல்லாத்துக்கும் அம்மா அப்பா, குரு இல்லாதவே எல்லாத்துக்கும் குரு. ஆகையினாலே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்வதற்கு அளவில்லாத அன்பு உடையவளாகையினாலே அவளுக்கு சொல்லி வைத்தான். அவளுக்கு சொல்லி வைத்தான். என்ன சொல்லி வச்சான்? ஆரியத்தையும் தமிழையும். ஆரியம் என்றால் வடம், ஆரியம் என்றால் நன்மை என்பது ஒரு ஆரியம் என்பது உயர்ந்தது, சிறப்புடையது. சிறப்புடையது ஆரியம் என்றால் சிறப்புடையது. ஆரியமும் தமிழும் சொல்லி, ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தார். ஆரியம் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே, விளங்குகிறார். இது பெரிய முக்கியமான வாக்கியம். இந்த வரி முக்கியமான. தமிழை மாத்திரம் சொன்னான் இல்லை, ஆரியத்தை மாத்திரம் சொன்ன இல்லை, ஆரியத்தையும் சொன்னான், தமிழையும் சொன்னான். இது முதலிலே வருகிறது ஆரியம். இப்ப மொழி என்று சொன்னால் எப்படி சொல்லுவோம்? வடமொழி தென்மொழி. வடமொழி தென்மொழி தான். தென்மொழி வடமொழி சொல்ற வழக்கம். வானவன்கான் வானவர்க்கு மேல ஆனான், வடமொழியின் தென்றமொழி மறையில் நான் தான் ஆனவன்கான் என்பது அப்பொழுது. ஆரியம் தமிழோடு இசையானவன், கூறிய குணத்தார் குறி நன்று. காரிகை உடையான் கடம்பந்துறை சீரியல் பத்தர் சென்றடை மீன்களில் கடம்புருவில் தேவா. குழந்தை அதனால உமாதேவிக்கு சொன்னான், ஆரியத்தையும் சொன்னான், தமிழையும் சொன்னான். ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே. அதனால உமாதேவிக்கு சொல்லிட்டா அது பிள்ளைகளுக்கெல்லாம் வரும். உமாதேவிக்கு சொன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் வரும். பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரியான ஒரு உண்மைகளும் நன்மைகளும் இப்படி ஜோடியும் வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. எந்த ஜோடியும் சாமியும் அம்பாளுமா இந்த மாதிரி தாயும் தந்தையுமா இருந்து இப்படி உபகாரம் செய்கின்ற இந்த மூர்த்தங்கள் வேற எந்த சமயத்திலையும். உமாதேவி சிவபெருமானத்தில் ஆகமத்தை கேட்டாள், உபதேசம் கேட்டாள். எனக்கு உபதேசம் பண்ணி வைக்கணும், ஞானோபதேசம் பண்ணணும்னாலாம் உமாதேவி நேரா திருவானைக்காக போய் எங்க பூஜை பண்ணிக்கிட்டு அங்க வந்து உபதேசம் பண்றேன், ஞானோபதேசம். அதனால இப்படி வந்து ஒரு சிவமும் சக்தியுமாய் தாயும் தந்தையுமாயிருந்து இப்படி உயர்ந்த நன்மைகளை அவர்களுக்குள்ளே அதை உபதேசிக்கவும் கேட்கவும் அது உயிர்களுக்கு பாரம்பரியமாக வரன்முறையாக வந்து கொண்டிருப்பதாகவும் நம்முடைய ஆகையினால மொழி என்பது நமக்கு முக்கியமானது. மொழி என்பது மொழி என்றால் அது விழின்னு வீடு. மொழி என்றால் அது விழினா என்ன? மொழி என்றால் அது விழி. கண் போன்றது மொழி. கண் போன்றது வலதுகண் இடதுகண். இடதுகண் வலதுகண் சொல்ல மாட்டோம், வலதுகண் இடதுகண் அப்படித்தானே சொல்லுவோம். வலது இடது, வடமொழி தென்மொழி.
மொழி இல்லையானால் மக்களுக்கு வாழ்வே இல்லை. மொழி இல்லையானால் மொழிதானே வார்த்தை, வசனம், பேச்சு, அப்புறம் பாட்டு, கவிதை, மொழியில தானே. அப்படி அந்த மொழி இல்லையானால் உயிர்களுக்கு வாழ்வு இல்லை, வாழ்வே இல்லை. பேச்சு இல்லைன்னா அப்புறம் என்ன? பேச்சு இல்லைன்னா என்ன? அதுல இருந்து அயாலே ஆகம வரைக்கும் எல்லாம் மொழியினாலே ஆக்கப்பட்டது. எல்லாம் மொழியினாலே ஆக்கப்பட்டது. அதனாலே மொழி சிறந்தது. மொழி உயிர்க்கு உண்மை நன்மை. மொழி நன்மை செய்யும், உயிருக்கு நன்மை செய்யும். இப்ப மொழி இல்லைன்னா நூல்களே இல்லையில, வார்த்தையும் இல்லை, நூல்களும் இல்லையில. அதான் மொழி எது போன்றது என்றால் விழி போன்றது. மொழி விழி போன்றது. இரண்டு மொழியும் சிறந்தது. இரண்டு மொழியும் சிறந்தது. இரண்டு மொழியை யார் அருளி செய்தா? சிவபெருமான். மொழிய நம்மால உண்டு பண்ண முடியுமா? இப்ப இலக்கணம் நம்மால எழுத முடியுமா? மொழிய நம்மால உண்டு பண்ண முடியுமா? முடியுமா? மொழியை அருளி செய்தவன் யாரு? சிவபெருமான். அந்த மொழி அருளி செய்து அதை யாருக்கு உபதேசித்தான்? உமாதேவிக்கு உபதேசித்தான். பிறகு யாருக்கு உபதேசித்தான்? வடமொழிய பாணினி முனிவருக்கு உபதேசித்தான். பாணினி முனிவருக்கு. அவரை பத்தி தெரியாது ஜனங்களுக்கே. யாரு சொன்னாத்தான புலவர்கள் சொன்னார். பாணினி என்கிற முனிவருக்கு வடமொழியை உபதேசித்தான். அகத்திய முனிவருக்கு தென்மொழியை உபதேசித்தான். வடமொழிய பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழி. அதற்கு இணையா. இதுல புரியுது இல்லையே? இது வசந்தது. வடமொழிய பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா, அதற்கு இணையா. தேன் தேன் போன்றது, தேன் தேன் போன்றது, தேன் தேன் போன்றது, தேன் தேன் போன்றது. அப்படின்னா எது உசந்தது? தேன் தேன் போன்றது, தேன் தேன் போன்றது. வடமொழிய பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா, அதற்கு சமானமாக, அதற்கு சமானமாக. அப்ப எது முதல்ல வருது? வடமொழிய பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் கொடமுனிக்கு அகத்தியர். வடமொழி பாணினிக்கு வகுத்தருளிய அதற்கணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் கொடமுனிக்கு வலியுறுத்தார். கொல்லேற்று பாகரனில் கடல் வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இந்த தமிழினுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? வடமொழியினுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? இரண்டு மொழியும் சிவபெருமான் செய்தார். அந்த மொழியை பாணினி முனிவருக்கு வடமொழியை உபதேசித்தான், தென்மொழியை அகத்தியருக்கு உபதேசித்தான். அதை எப்படி சொல்றாரு? காஞ்சி புராணத்தில் சிவஞான சுவாமி. இது காஞ்சி புராணம். வடமொழிய பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய அடுத்தாற் போல அதை ஒட்டுனா போல அதற்கு சமானமாக மறைமுதற் கிடந்தவாயா மதிமுகில் முடித்தவே இறைவர்தம் பெருமை நாட்டி இலக்கணம் செய்ய பெற்று அரைகடல் வரப்பிற்பாடை, அரைகடல் வரப்பிற்பாடை அனைத்தும் வென்று. இது தமிழ். எல்லா பாடைகளையும் வென்று விட்டுறான். எல்லா பாசையையும் தமிழ் வென்று விட்டுறான். இது நல்லா கவனமா கேளுப்பா. மறைமுதற் கிடந்தவையான் மதிமுகில் முடித்த வேணி இறைவர்தம் பெருமை நாட்டி இலக்கணம் செய்ய பெற்று அரைகடல் வரப்பிற்பாடை அனைத்தும் வென்று. எல்லா பாசைகளையும் வென்று விட்டதான் தமிழ். அனைத்தும் வென்று ஆரியத்தோடு உரள் தரு தமிழ் தெய்வத்தை உள்ளணிந்து ஏத்தல் செய்வான். சிவபிரகாசர், துறைமங்கலம் சிவபிரகாசர். எல்லா பாசைகளையும் தமிழ் வென்று விட்டது. ஆரியத்தோடு சமானமாக இருக்கின்ற தமிழ். ஆரியத்தை வென்றதுன்னு சொல்லல, எல்லா பாசைகளையும் வென்று விட்டது. இது இந்த தமிழானது ஆரியத்தோடு வடமொழியோடு ஒத்து இருக்கிறது. அதனால நமக்கு வடமொழியும் தென்மொழியும் ரெண்டும் நமக்கு வலதுகன்னு இடது கண்போம். வடமொழியும் தென்மொழியும் இரண்டு நமக்கு வலது கண். வடமொழி மந்திர மொழியினே ஒரு பெயர். வடமொழிக்கு மந்திர மொழியினே ஒரு பெயர். அதனாலே இப்படி சிவபெருமான் நமக்கு நன்மை செய்வதற்காக முடியை தந்து பல மொழிகளை அருளி செய்திருக்கிறார்.
எத்தனை மொழி இருக்குது உலகத்துல? அதான் 18 பாசைன்னு 18 பாசைன்னு சொல்லுகிறது. அந்த 18 பாசையில இந்த 2 பாசை மிக உயர்ந்தது. 18ல 2. எல்லா ஆலயங்களிலும் எல்லா நாட்டிலையும் வடநாட்டிலே போகிறது எல்லா நாட்டிலையும் அர்ச்சனை எதுவாக சமஸ்கிருதத்துல எல்லா மொழியும் இறைவன் தந்தது. இது ஒரு அகவல் சிதம்பர மகத்துவம் என்கின்ற ஒரு நூல். அதுல இந்த மொழியை பற்றி சொல்லுது. எல்லா மொழியும் இறைவன் தந்தது. சிவபெருமான் உடுக்கை அடிச்சாரா, உடுக்க வச்சிருக்கிறாருல்ல, அதை அடிச்சாரா, அதுல இருந்து மொழிகள் தந்தது. உடுக்கை அடிச்சா சத்த வரும் இல்லை, அதுல இருந்து மொழிகள். எல்லா மொழியும் இறைவன் தந்தது. இவற்றுள் 2 மொழி சிறந்தது. 2 உயர்ந்தது என்பர் ஆண்டோர். 2 உயர்ந்தது என்பர் ஆண்டோர். எனினும் 2 எது சிறந்தது? எனினும் 2 எது சிறந்தது என்றோர் வினா என்றும் உள்ளது என்கிற கேள்வி. 2 உயர்ந்தது, 2லே உயர்ந்தது எது என்று கேட்பாங்க. கேட்கிற வழக்கம் இருக்குது இல்லை. எனினும் 2 எது சிறந்தது என்றோர் வினா என்றும் உள்ளது. மூத்தது இளையது என்று சொல்வார், வடமொழி தென்மொழி என்றோர் வழக்கு என்று சொல்வார், இதிலே விளங்கும். வடமொழி தென்மொழி என்றோர் வழக்கு, வழக்குன்னா சொல்லுகிறோம், வழக்கம் என்று சொல்வார், இதிலே விளங்கும். இதிலே விளங்கும் வடமொழி தென்மொழி. எது முன்னே எது பின்னே விளங்கும். முந்தி பிந்தி என்று வருவதே, முந்தி பிந்தி என்று வருவதே வெக்கி நிற்கும் நன்றாய் உணர்வி. வடமொழி முந்தி தென்மொழி பிந்தி, வடமொழி சமஸ்கிருதம் ஆகும், தென்மொழி நல்ல தமிழ் மொழியாகும். வடமொழி என்பது வாடா மொழியா, தென்மொழி என்பது தேன்மொழியாகும். வடமொழி என்பது அதுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? வாடாமொழி. நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க, கேட்கறவங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேற யாரும் சொல்லல. வடமொழி என்பதுக்கு வாடாமொழி தான் வடமொழின்னு வழங்கி. வாடாமொழி அதுக்கு பேரு. தென்மொழிக்கு என்ன பேர் தெரியுமா? தேன்மொழி. இதை கூட சிறப்பு சொல்ல முடியுமா? வடமொழிக்கு வாடாமொழி வச்சது, கூப்பிடுறது வடமொழி. வாடாமொழின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு இதா இருக்கும், அதனால வடமொழிங்கிறாங்க. அதே போல தேன்மொழிங்கிற தமிழ தென்மொழி. இது யாராவது சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கீங்களா? வடமொழி முந்தி தென்மொழி பிந்தி, வடமொழி சமஸ்கிருதம் ஆகும், தென்மொழி நல்ல தமிழ் மொழியாகும். வடமொழி என்பது வாடாமொழியாம், தென்மொழி என்பது தேன்மொழியாகும். வாடா என்பது வடமென வந்தது, வாடா என்பது வடமென வந்தது. தேன்மொழி என்பது தென்மொழியானது. இரட்டை பிள்ளை உறுத்தி பெற்றால், நல்ல கவனமாக்கணும், இரட்டை பிள்ளை உறுத்தி பெற்றால் முன்னொரு பிள்ளை பின்னொரு பிள்ளை என்று பிறக்கும், 2 ஒன்றாய் பிறப்பது இல்லை உலகம் அறியும். ஒரே சமயத்துல 2 பிள்ளையும் பிறக்குமா? முந்தி வந்தான் பிந்தி வந்தான், அதுபோல் வடமொழி தென்மொழியாகும். அதனால் மூத்தது வடமொழியாகும், அதனால் மூத்தது வடமொழியாகும். இதனால் தென்மொழி இளையதாகும். 2 மொழியும் உயர்ந்ததாகும். உயர்ந்ததில் உயர்ந்தது வடமொழியாகும். உயர்ந்ததில் உயர்ந்தது வடமொழியாகும். வடமொழி என்றால் மந்திர மொழியாம். மந்திர மொழியால் அபிடேகாதி, மந்திர மொழியால் அபிடேகாதி, கும்பகலச தீர்த்தமாதி, தீக்கை செய்தல், திருமணம் செய்தல், மற்றுஞ்சடங்கு கிரியை என்ற செயலுக்கெல்லாம் வடமொழியாகும். செயலுக்கெல்லாம் வடமொழியாகும். கிரியை ஞானம் என்று 2 உண்டு, கிரியை ஞானம் என்று 2 உண்டு. கிரியைக்கெல்லாம் வடமொழியாகும். உரிய ஞானம் தென்மொழியாகும். கிரியை இன்றி ஞானம் வாரா, கிரியை இன்றி ஞானம் வாரா. ஆக்குதல் இன்றி அருந்துதல் இல்லை, ஆக்குதல் இன்றி அருந்துதல் இல்லை. ஆக்குதல் கிரியை, அருந்துதல் ஞானம். அதனால் திருமுறை ஞானப்பாடல். இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கட்டாது. சிதம்பர மகத்துவங்கிற நூல்ல இப்படி ஒரு பக்தன் பாடி இருக்கிறான். அதனால் திருமுறை ஞானப்பாடல். 2 வேண்டு இருவழி போல, 2 வேண்டு இருவழி போல, ஒன்றால் ஒன்று நன்கு விளங்க. ஒருவன் இருந்து வச்சுக்கோ, இப்படித்தானே பாப்பேன். ஒன்றால் ஒன்று நன்று வழங்கா, தாயும் வேண்டும் தந்தையும் வேண்டும். தாய்மொழி தமிழே, தந்தை வடமொழி. மொழி விவகாரத்துல முடிஞ்சு போச்சு இல்ல. மொழி விவகாரம் இந்த கேட்டவே விவகாரம் பண்ணுவானா? விவகாரம் ஆயிடுவான்.
வடமொழி தாயும் வேண்டும் தந்தை வேண்டும். தாய்மொழி தமிழே தந்தை வடமொழி. தந்தை முன்னே தாயவள் முன்னே. தந்தை முன்னே தாயவள் பின்னே. பிள்ளைகள் இருவர் செய்யும் உபகாரத்தால் பிள்ளைகள் நன்றாய் வளரும். இருவர் செய்யும் உபகாரத்தால் பிள்ளைகள் நன்றாய் வளரும். ஆக ஆக ஆகமந்தன்னால் ஆக ஆக ஆகமந்தன்னால் பூ முதலிய கிரியை செய்து திருமுறை வாடி ஞானம் பெற்று ஞானந்தனில் நன்றாய் வாழ்ந்து சிவபுண்ணியத்தை மிகவும் செய்து சிவனருளாலே சிவகதி பெற்று உய்வோம் உய்வோம் உலகத்தோரை என்பது சிதம்பர மகத்துவத்திலே இப்படி முடிய பற்றி ஒரு அகவல் ஏற்றிருக்கிறார் ஒரு பக்தர் விளங்குவார். ஆகையினாலே இப்படி 2 முடியும் நமக்கு சொந்தம். 2 கண்ணு நமக்கு சொந்தா, அம்மாவும் சொந்தா, அப்பாவும். இப்ப தமிழை தாய்மொழின்னு சொல்றான் அல்லவா? தமிழை தாய்மொழிங்கிறான்ல. தாய்ன்னா அப்புறம் தந்தை இதுதான். தந்தை இல்லாம தாய் இல்லை, இல்லாம தந்தை இல்லை. தாய்மொழின்னா தந்தை மொழின்னு ஒண்ணு இருக்கும்ல. அதான் தந்தை வடமொழி, தாய் தமிழ். வடமொழி வெப்பமா இருக்கும், தமிழ் மொழி தப்பமா இருக்கும், குளிர்ச்சியா. வடமொழி வெப்பமா இருக்கும், சூடா இருக்கும். இது குளிர்ச்சியா. சூடு வேணும், குளிர்ச்சி வேணும். ஒண்ணு இருந்தா ஒண்ணுக்கு ஆக மாட்டேன். நல்ல உலகுதா. இப்ப இந்த உண்மையெல்லாம் நன்றாக அன்பர்கள் அறிந்து கொள்ளணும். ஆகையினாலே இப்படி இந்த உண்மையை இந்த பாட்டிலே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தார். அடுத்த பாட்டில் சொல்றாரு பாரு, அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிவட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரும். அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும். அதே கட்டுமாறும் அவிழ்க்குமாறும் மாற்றிக்கணும். கட்டுமாறும் கட்டுதல் என்றால் பாசத்தாலே ஆன்மாக்களை கட்டி போட்டுருவோம். பாசத்தாலே ஆன்மாக்களை கட்டி பாசத்தாலே கட்டி போட்டா அது என்ன பண்ணும்? பாசம் சொன்னபடி கேட்டு. பாசம் என்ன சொல்லும்? எது கெடுதலோ அதைத்தான் சொல்லும். பாசம் கெடுதலைத்தான் சொல்லும். சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டி மயக்க செய்து பிறவியை கொடுத்து. அதான் பாசத்தின். பாசத்துல கட்டி போடுவோம். கட்டி போட்டவன் யாரு? அவன் தான். ஆணவம், கண்மம், மாயை, மாயையின் திருவுதாய் என்கின்ற 5 கயிறு. 5 கயிறு. மலங்கள் 5 சுழல்வன் தயிரை பொறுமத்துறவி. திருவாசகம். மலங்கள் 5 சுழல்வன் தயிரை பொறும. 5 கயிறுல கட்டி போட்டான். கட்டி போட்டவன் தான் அவுக்கணும். இப்ப மாட்டை கட்டி போட்டிருக்கான்ல, மாட்டை கட்டி போட்டிருக்கானா, அப்புறம் அவுக்கிறதாரு. கட்டி போட்டவன் தான் அவுக்கணும். கட்டி போட்டவன் தான் காலையிலே 8 மணி 9 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோ. மாடு அது என்ன, மந்தைக்கு போக பிரிய போகும், வெளியில போக பிரிய போகும். அம்மானு கத்து சுத்தி சுத்தி வரும். பாத்திருக்கீங்களா? சுத்தி சுத்தி வரும். அம்மானு கத்து. எப்ப அவிழ்த்து விடுவேன், எப்ப அவிழ்த்து விடுவேன், எப்ப அவிழ்த்து விடுவேன் அப்படின்னு அது நினைக்கும். அவிழ்த்து விட்டா அது என்ன பண்ணும்? மந்தைக்கு போகும், பிரியா, அது பாட்டுல வேயும், மகிழ்ச்சியா இருக்கும். மற்ற மாடுகளோடு உறவாக அப்படி எப்படி இருக்கும். கட்டி போட்டுடும் போது மகிழ்ச்சி இருக்காது, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் எப்ப அவிழ்த்து விடுவாங்க. அது ஆன்மாக்களை பாசத்தினால கட்டி போட்டிருக்கிறான். அதை சயந்தன் புலம்புது படலத்துல சொல்றாரு. கட்சி இப்ப சிவாஜி சுவாமி, பாசம் கொண்டு ஆவி பலவும் பிணிப்போம். பிடிப்புன்னா கட்டி போடும். நேசம் கொண்டு ஆங்கதனை நீக்கி எதுவும் செய்யும். பாசத்துல கட்டி போடுறவனா வந்த அந்த பாசத்தை நீக்கிறவனா. ஈசன் சிவன் என்று இயம்பும் வரை நீ இழை ஆசொன்றும் இத்தீமை ஆறுதலுக்க வல்ல. அதனால பாசத்துல கட்டி போடுறவன நீய, அவிழ்த்து விடுகிறவனும் நீதான். அப்படி நீயே அவிழ்த்து விடையானால் மாடு தானே அவிழ்த்து கொள்ளாது. கட்டி போட்ட அவிழ்க்கவில்லையானால் மாடு தானே அவிழ்த்து கொள்ளாது. கட்டி போட்டவன் தான்
அதே போல பாசத்துல கட்டி போட்டவனாகிய சிவனே அவிழ்த்து விடுவான். அதை கட்டி போட்டதுக்கு பந்தம் என்று பெயர், அவிழ்த்து விடுதலுக்கு வீடு என்று. பந்தமு வீடும் படைப்பாய், பந்தமு வீடும் ஆயினார், பந்தமு வீடும் ஆயினார். திருவாசகம். பந்தம் என்றால் கட்டி போடுதல், வீடு என்றால் விடுதலை, விடுதலை பகுதி. ஆகையினாலே அவிழ்க்கின்றவாறும் அவிழ்த்தல், அதனால கட்டியே கட்ட அவிழ்க்கிறது, அவிழ்க்கிறது, கட்டிய கட்ட. சரி, அந்த அவிழ்க்கிறது யாருக்கு அவிழ்த்து விடுவான்? பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு, பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சரியை முதலிய மார்க்கங்களிலே நின்று ஆச்சாரியுடைய ஞான உபதேசத்தை கேட்டு அதன் மூலமாக இந்த கட்டிலிருந்து எப்ப நீங்கிறது, கட்டை எப்ப அவிழ்த்து விடுவான், கட்டை எப்ப அவிழ்த்து விடுவான் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள், பக்குவம் உள்ள ஆன்மா. கட்டு எப்ப அவிழ்த்து விடுவான், எப்ப கட்டை அவிழ்த்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டு கட்டு அவிழ்க்கிறதுனா பாசத்தை நீக்கிறது, பாசத்தை நீக்கிறது, கட்டு அவிழ்த்தல் என்ற. அதுதான் கட்டறுத்தனை ஆண்டு கண்ணார நீர் இட்டாண்டு யாவருங்கானவே பட்டி மண்டப ஏற்றனை ஏற்றனை எச்சினோடு இரண்டு அரியணையே கட்டு நீர்த்தவர்க்கே இன்னொரு செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. அதனாலே பந்தம் என்றாலும் கட்டு என்றாலும் ஒன்று. பாசத்திலே கட்டி போட்டு இருக்கிறார். அந்த பாசத்தை நீக்கி தன்னோடு சேர்த்து கொண்டு வரும். அவிழ்க்கிறான் என்றால் பாசத்தை நீக்கிறது. நீக்கினா என்ன பண்ணுவா? பாசத்தை நீங்கினா பதியோடு செய்யும், பதிய நீங்கினா பாசத்தோடு செய்யும். பதியை விட்டு விட்டா பாசத்துல சேரும், பாசத்தை விட்டு விட்டால் பதியை சேரும். ஆன்மா தனியா இருக்காது, சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது, சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது. பாசத்தை சேர்ந்தால் பாசமாகும், பதியை சேர்ந்தால் பதியாகவும் இருக்கும். சிவத்தை சேர்ந்தால் சிவமாக இருக்கும், மலத்தை சேர்ந்தால் மலமாக இருக்கும், இருளை சேர்ந்தால் இருளாக இருக்கும், ஒளியை சேர்ந்தால் ஒளியாக இருக்கும். அது யாருக்கு அவிழ்த்து விடுவான்? அதான் ஆச்சாரியத்திலே தீக்க முதலையை பெற்று அருளை எப்பொழுது அடைவது என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஆன்மா எப்பொழுது கட்டை நீக்குவான் என்கின்ற. அது திருவுந்தியார்ல சொல்றாரு. ஞானசாஸ்திரங்கள்ல திருவுந்தியார் என்பது முதல் நூல், 14 திருவுந்தியார். அவிழ இருக்கு அறிவுடன் நின்றவர்க்கு, அவிழ இருக்கும் அறிவுடன் என்றவர்க்கு, அவிழ இருக்கும் அறிவுடன் என்றவர்க்கு. அவிழ இருக்கும் அறிவு எப்பொழுது வரும் என்றால், இந்த உண்மையெல்லாம் தெரிந்து, சிவத்தை தெரிந்து, பதியை தெரிந்து, பாசத்தை தெரிந்து, பசுவை தெரிந்து, பாசத்தினாலே இப்படி மோசம் போனோம் என்று தெரிந்து, அந்த பாசத்தை நீக்குவதற்கு இது வழி என்று தெரிந்து, பாசத்தை நீக்குவதற்கு தக்க ஆச்சாரியனை அடைந்து, பதிபசுவாத உண்மையை கேட்டு இப்பொழுது பாசம் நீங்கும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த எண்ணத்திலே இருக்கின்ற பக்குவான்மாக்கள் அவங்கதான் அவிழ இருக்கும் அறிவுடன் என்றவர். அவிழும் இவ அல்லர் என்று உந்தியவர். அவிழ இருக்கும் அறிவுடன், ரொம்ப நுட்பமான வாக்கியம். அவிழ இருக்கும் அறிவுடன் என்றவருக்கு எப்பொழுது இந்த கட்டு அவிழும், எப்பொழுது இந்த கட்டு அவிழும்? அடிபட்டு போச்சு, கட்டி போட்டுட்டேன், வைத்திய கட்டு போட்டுட்டேன். கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவேன்? இப்படியே இருக்கட்டும் நான் நினைப்பேன். எப்ப இத கட்டா ஊப்பேன், எப்ப கட்டா ஊப்பேன் அப்படின்னு தானே நினைப்பேன். அது இப்படி சரியாதி மார்க்கங்களிலே நமக்கு நல்ல ஞானாசிரியன் உள்ள ஞானோபதேசத்தை கேட்டு பாசத்தினுடைய மோசத்தை தெரிந்து, பதியினுடைய உபகாரத்தை தெரிந்து, நன்மையை தெரிந்து, பாசத்தை நீங்க வேண்டும் என்கின்ற அறிவோடு நிற்கின்ற நல்லன்பு. ரொம்ப ஆழமான வாக்கியம். பாசத்தை நீக்க வேண்டும் என்கின்ற அறிவோடு, பாசத்தை நீக்க வேணும், பதியை சேர வேணும் என்கின்ற அறிவோடு, அத அவிழ இருக்கும் அறிவுடன் நின்றவர்க்கு அவிழும் இவ அல்லல் என்று உந்தி வர அன்றி அவிழாது என்று உந்தி அவிழ. அதனாலே கட்டுமாறும் அவிழ்க்குமாறும், கட்டுமாறும் அவிழ்க்கின்றவாறும் கட்டுமாறுமா. அதை முதல்ல கட்டுமாறும் அவிழ்க்கின்ற மாறும் சேர்த்துக்கணும், வச்சுக்கணும்.
பின்னாடி வர்ற வாக்கியத்தை நோட்டி வச்சுக்கணும். கட்டுமாறும் அவிழ்க்கின்றவாறும் அது அது இதே அது இதே கட்டு அது இதே கட்டுமாறும் அவிழ்க்கின்றவாறு அவிழ்கின்றவாறு அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறு பந்தத்திலே கட்டி போட்டு பரவியை கொடுத்து அதன் மூலமாக பாசத்தில் உழந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் பக்குவம் வந்துருச்சுன்னா அந்த பக்குவம் வந்த ஆன்மாக்களை அவிழ்த்து விடும். பக்குவம் வந்த ஆன்மாக்களை அவிழ்த்து விடும். அந்த பக்குவத்துக்குத்தான் இந்த தவநெறி சிவநெறியிலே நம்பி நல்ல நூல்களை பாடம் கேட்பது. பாடம் கேட்பது முக்கியமான. வாத்தியார்கிட்ட பாடம் கேட்பது முக்கியம் தானே. அவனா படிச்சான்னா பாசு பண்ண மாட்டான். வாத்தியார்கிட்ட பாடம் கேட்பது. அவனா படிச்சா பட்டமும் கிடைக்காது. வாத்தியார்கிட்ட படிச்சு பாசு பண்ணா பட்டம் கிடைக்கும். நானா படிச்சுட்டேன் பட்டம் கொடுனா கொடுப்பாங்க. அது போல நல்ல ஞானாசிரியத்துல ஞான நூலை பாடம் கேட்டு அதன் மூலமாக பாசத்தின் மோசத்தை தெரிந்து பதியினுடைய உபகாரத்தை தெரிந்து எப்பொழுது இந்த கட்டு அவிழ்ப்பான் என்று எண்ணி இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அவிழ்க்கின்றவான் அது கட்டுமாறு சிமிட்டலை பட்டு புகின்றவான். சிமிட்டலை என்றால் சிமிட்டுதுன்னா என்ன? கண் அவ்வளவுதான் வாழ்க்கையா. இவ்வளவு வாழ்க்கை. இப்படி உலகத்திலே அலைப்பட்டு துன்பப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்கின்ற இந்த உயிர் போகின்றவாறு இதெல்லாம் எதிலே சொல்லுகிறது? இந்த உண்மைகள் எல்லாம் எதிலே சொல்லுகிறது? பந்தத்தையும் வீட்டையும் உலக வாழ்க்கையையும் நிலையாமையையும் நிலைத்ததையும் எதிலே சொல்லுகிறது? நூலிலே. அந்த நூல் எப்படி இருக்கிறது? தமிழாகவும் இருக்கிறது, வடமொழியாகவும். அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டு உணர்த்தும் அவனை உணரலும். தமிழ் மொழியிலேயும் வடமொழியிலேயும் இருக்கின்ற நூல்கள் இந்த உண்மைகளை உணரலும் நல்லா இருக்கு. அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறு. சிமிட்டலைன்னா கொஞ்ச காலம் வாழ்ந்து போகின்றது. நிலையாமையை சொல்லுவது. பின்னாடி நிலையாமையில நிறைய சொல்றாரு. நிறைய சொல்றாரு. அதனாலே இப்படி இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுவது நூல்கள். அந்த நூல்கள் எதில் இருக்கிறது? இரண்டு மொழியிலையும் இருக்கிறது. தமிழ் மொழியில் இருக்கிறது. அவிழ்க்கின்றவாறும் நல்ல ஆழமான பாட்டு. அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுவாரும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவரெண்டும் உணர்த்தும் அவனை உணர்த்தும். தமிழ் சொல் தமிழ் தான் வேணும், வடமொழி வேண்டாங்கிறானே. வடமொழி வேணும், தமிழ் வேண்டாங்கிறானா? என்ன அறியாம பாப்பா எல்லாம் திருமூலரை விட கூட படிச்சவங்க. தமிழ் சொல் வட சொல் எனும் இவரெண்டும் உணர்த்தும். ஒரு மொழி இருந்தா அவனுக்கு அவ்வளவு ஞானம் வராது. இப்ப நமக்கு வடமொழிய தெரியாதுன்னு வச்சுக்கோ, தெரியுமா? தெரியாதுன்னா விற்கப்படாது. எட்டி பார்த்து எட்டலே இது புளிக்கும் அப்படின்னு போயிருச்சான். எது எட்டி பார்த்து எட்டலையாம். அப்ப நான் சொல்லிச்சேன் இது பிடிக்கும் போ, உனக்கு எட்டலைன்னா அது பிடிக்கும் சொல்லலாம். அது போல தெரிந்தவனத்துல இந்த மொழியினுடைய முக்கியமான விஷயங்களை கேட்டுக்கலாம். இப்ப தீட்சையெல்லாம் எதுல நடக்குது? வடமொழியில தான். ஓம் உத்திகளாய நமகா, ஓம் பிரஷ்டாகலாய நமகா, ஓம் குரு வித்யாகலாய நமகா, ஓம் கெய் சாந்திகளாய நமகா, ஓம் கௌம் சாந்திய தீதகலாய நமகா, ஓம் பூம் ஈசானம் உத்தாய நமகா, ஓம் கேம் தத்புருஷவக்தராய நமகா, ஓம் கும் அகூர ஹிருதயாய நமகா, ஓம் கிம் வாமதேவ உத்தியாய நமகா, ஓம் கம் சத்யோசாத மூர்த்தய நமகா, ஓம் கம் ஹிருதயாய நமகா, ஓம் கிம் சரசே நமகா, ஓம் ஓம் சிகாய நமகா, ஓம் கைம் கவசாய நமகா, ஓம் கௌம் நமகா, ஓம் கக அஸ்திராய நமகா. இது மாதிரி சிவபூஷையில் வருகின்ற மந்திர அத்தனையும் வடமொழி. அதனால வடமொழி சாப்பிடுற பார்த்து
ஆக்கிற பாத்திரமும் சாப்பிடுற பாத்திரம் ஒன்னா இருக்குமா? ஒன்னா இருந்தா பண்ண முடியுமா? ஆக்கிற பாத்திரமும் வேணும், சாப்பிடுற பாத்திரமும். ஆக்கிற பாத்திரம் வடமொழி, சாப்பிடுற பாத்திரம் தமிழ். அவள்கன்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் என இவரென்று உணர்த்தும் அவனை உணரணும். இந்த உண்மைகளை எல்லாம் பந்தம் ஆகிய இந்த உண்மைகளை எல்லாம் எது சொல்லும்? தமிழிலையும் இருக்கிறது, வடமொழியிலையும் இருக்கிறது. அந்த மொழியானது உணர்த்தும், அவனை உணரணுமா? அவனை உணர்த்தும், இந்த உண்மைகளையும் உணர்த்தும், அவனையும் உணர்த்தும், அவனை உணரணுமா? இல்லையானால் அவனுக்கு உணர முடியாது. இந்த உண்மையை உணர முடியாது, அவனையும் உணர முடியாது என்கின்ற குறிப்பிலே இந்த பாட்டு சொல்லுகிறார். ஆகையினாரே இந்த ஆகமச் சிறப்பு என்கின்றதிலே ஆகமத்தினுடைய சிறப்பையும் மொழி சிறப்பையும் அவன் செய்திருக்கிற கருணையையும் இரண்டு மொழியும் நமக்கு சொந்தம் என்பதை, தாய்மொழி தமிழ் தந்தை மொழி என்கின்ற இரண்டு நமக்கு சொந்தம் என்பதையும் திருமூலதேவ நாயனார் கைலாயத்திலிருந்து வந்த முனிவர் சொல்றார். அது தமிழ்நாட்டுல வந்து சொல்றார், சோழ நாட்டை சொல்றார், திருவாவடுதுறையிலிருந்து சொல்றார். அப்ப எவ்வளவு சொந்தம் பாரு. இப்ப திருமூலருக்கும் நமக்கு எவ்வளவு சொந்தம் பாரு. திருமூலர் சொந்தம்னா சிவன் சொந்தம். ஆகையினாலே இப்படி நமக்கு எல்லாத கருணையினாலே இப்படி ஞானாசிரியர்களை நம்ம நாட்டுக்கு வர சொல்லி சொல்ல வச்சிருக்கோம். அது தெரியுது. இப்ப அங்கேயே கைலாயத்தில் சொன்னார்னு வச்சுக்க, நமக்கு தெரியும். இங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஊருக்கு நம்ம ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கருணை. ஆகையினாலே இந்த உண்மைகளை எல்லாம் நன்மைகளை எல்லாம் நன்றாக அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, தெரிந்தபடி நடந்து கொள்வது, நடந்து பயணப்பெறுவது நம்முடைய கடமை கடமை கடமை. இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றது. திருச்சிற்றம்பலம். தாமரையின் மட்டு வசமலரொத்த தளினை நினைப்பில் அடியேனை காதவள் கடுக்கை நாகமகள் கற்ப தருவன மித்திய விராலி மாமலையை நிற்ப நிகருதியுற்று வாவன அழைத்தன் மனதாகை மாசினை அறுத்து ஞான முதலித்த பரமினி நித்தம் மறவேனே காமனை எரித்த சினையன நெற்றி காதிய சுவர்க்க நதிவேணி காணிலுரை புற்றில் ஆடுபணியிட்ட காதுடைய கப்பரு குருநாதா சோமனோடருக்கன் மீனுலகு மிக்க சோலை உடை வயலூரா சூடிய தடக்கை வேல்வோடு விடுத்து சூர்தலை துணித்த பெருமாடே சூர்தலை துணித்த பெருமாடே. இந்த பாட்டுல முதல்ல தாமரைன்னு வருது, அதனால எல்லாம் தாமரைய மறக்காதீங்க. இல்லை வாழந்தனர்கள் வாழ்க நல்ல திருச்சிற்றம்பலம் வாழ்க தினமும் நல்ல திரு நடனஞ்சை சுவாமி வாழ்க நங்கை சிவ காமி திரு நயனம் வாழ்க எல்லையிலா தவமுடைய பதஞ்சலி மாமுனிவன் இன்ப முல புலி முடியும் பொன்மையனும் வாழ்க செல்வமனும் திருநீரு அஞ்செழுத்து வாழ்க சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க வான்முகில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அருது குறைவிலாது உயிரில் வாழ்க நான் வரை அறங்கள் உங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதி பதை.